ஜனவரி தொடங்கி இன்வாய்ஸ் விலக்குக்கான வரம்பு 10 லட்சம் ரிங்கிட்டாக உயர்வு குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் நிதி சுமையை குறைக்கும். சபா வளர்ச்சி திட்ட நிலவரங்களை கூட்டரசு அரசாங்கம் நேரடியாக கண்காணிக்கும், பிரதமர் உறுதி. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. மின்சிட்டை முறைமையின் விலக்குக்கான வரம்பு ஆண்டுக்கு 5 லட்சம் ரிங்கெட்டிலிருந்து 10 லட்சம் ரிங்கெட்டாக உயர்த்தப்படுகிறது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏற்படும் நிதி சுமையை குறைக்கும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு ஜனவரி அது செயலாக்கப்படும் என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். புதிய இன்வாய்ஸ் வரி செலுத்தும் முறையை செயல்படுத்துவதற்கான செலவு குறித்து சிறு வணிகர்களின் குறைகளை அரசாங்கம் நேரடியாக கேட்டறிந்தது. அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக டத்து ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மின்சிட்டை முறைமை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நேற்றைய அமைச்சரவையில் அது தொடர்பில் முதற்கட்ட முடிவெடுக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு தொடங்கி சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மின்சிட்டை முறைமையை செயல்படுத்த வேண்டியிருக்காது என பிரதமர் கோடி காட்டினார். முன்னதாக சபா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மக்களுடனான மதானி நிகழ்வில் கலந்து கொண்டு டத்து ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். சபா மாநில அரசுடன் இணைந்து மேற்கொள்ளும் மேம்பாட்டு திட்ட நிலவரங்களை கூட்டரசு அரசாங்கம் கண்காணிக்க தொடங்கியுள்ளது. அந்த திட்டங்கள் யாவும் குறித்த நேரத்தில் நிறைவேற்றப்படுவதை அஃது உறுதி செய்யும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி அந்த கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படும். சபா மாநில வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டில் கூட்டரசு அரசாங்கம் திடமாக உள்ளது. ஆகையால் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு திட்டங்களில் இனியும் தாமதம் நிகழாதிருப்பது உறுதிப்படுத்தப்படும். தாமே அவற்றை நேரடியாக கண்காணிக்க உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். கொத்த கினபாலுவில் சபா மாநில மக்களுடனான மதானி நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் டத்து ஸ்ரீ அன்வார் அதனை தெரிவித்தார். பொதுச் சேவை செயல்திறன் இல்திசாம் சுற்றறிக்கை இன்று அறிமுகம் கண்டது. அரசு சேவை முறைமையின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வலுப்படுத்தும் வகையில் அந்த சுற்றறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய தலைமைச் செயலாளர் தன் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கா தெரிவித்தார். பொதுச் சேவை செயல்திறன் கடப்பாடு சட்டத்திற்கு ஆதரவு நல்கும் வகையில் இல்திசாம் சுற்றறிக்கையும் IPPA பொதுச் சேவை அடைவுநிலை குறியீடும் விளங்கும். சேவையில் மிகுந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தும் இல்திசாம் சுற்றறிக்கையின் செயலாக்கம் அரசு சேவைகளின் நிலவும் தாமத போக்கை களைந்து அதன் செயல்திறனை சிறந்த முறையில் மேம்படுத்தும். NPGRP நல்ல விதிமுறைகள் கடைபிடிக்கும் தேசிய கொள்கைக்கு இணங்க அஃது அமைவதாக தன் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி குறிப்பிட்டார். இல்திசாம் சுற்றறிக்கை இம்மாதம் 1ஆம் தேதி செயலாக்கப்பட்ட நிலையில் அரசு சேவைகளின் ஆக்கத்திறனை அளவிடும், கண்காணிக்கும், மதிப்பிடும் கருவியாக IPPA அடைவுநிலை குறியீடு விளங்குகிறது. மலேசிய மதானிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டம் வெறும் கண்காட்சி மட்டுமன்று. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மதானி அரசு முன்னெடுத்து வெற்றி கண்ட திட்டங்களை பிரதிபலிக்கும் தளமாகவும் அது விளங்குவதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். மலேசிய மதானி என்பது ஆளும் அரசின் கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாண்புறு பண்பாக கருதப்படுகிறது. மலேசிய மதானிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தில் பல்வேறு கண்காட்சிகளும் நடவடிக்கைகளும் இடம்பெற்றுள்ளன. தமது அமைச்சு உட்பட பல அமைச்சுகளும் அவற்றின் கீழ் இயங்கும் நிறுவனங்களும் இணைந்து அந்த திட்டத்தை மேற்கொள்வதாக எரியாற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான டத்து ஸ்ரீ ஃபடிலா கூறினார். இந்த நிகழ்வில் பெட்ரா சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு பிரிவு இடம்பெற்றுள்ளது. அது நாட்டின் எரிசக்தி மற்றும் நீர்த்துறைகளின் வளர்ச்சியில் முதன்மை கூறுகளை உள்ளடக்கியிருப்பதாக டத்து ஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். நேற்று தொடங்கிய மலேசிய மதானிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தில் 300க்கும் அதிகமான மக்களுக்கு தேவையான சேவைகள் வழங்கப்பட்டன. வேலை வாய்ப்பு கண்காட்சி, குடும்ப பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்களுக்கான பல்வேறு சிறப்பு சலுகைகள் அதில் ஏற்படுத்தப்பட்டதாக டத்து ஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார்.
உயர்கல்வி அமைச்சில் நிலைத்திருப்பதா வேண்டாமா என்பது மீதான முடிவு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அமைச்சரவையில் நிலவும் காலி இடங்களை நிரப்ப பிரதமர் சீரமைப்புகளை மேற்கொள்ளக்கூடும். ஆனால் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை வழக்கம் போல் தாம் செவ்வனே தொடரப்போவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். அமைச்சரவையில் சீரமைப்புகளை மேற்கொள்வது முழுக்க முழுக்க பிரதமரின் அதிகாரத்திற்கும் விருப்பத்திற்கும் உட்பட்ட விவகாரமாகும். மதானி மலேசியா அவாஸ் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தும் வலுவான குழு பிரதமருக்கு தேவைப்படுகிறது. ஆகையால் நாட்டை நிர்வகிக்க தேவைப்படும் அமைச்சரவை உறுப்பினர்களை டத்துஸ்ரீ அன்வார் நிச்சயம் தேர்வு செய்வார். செனட்டராக தமது பதவிக்காலத்தை நீடித்தது மட்டுமின்றி உயர்கல்வி அமைச்சர் பொறுப்பை தமக்கு வழங்கிய பிரதமருக்கு டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி நன்றி நவின்றார். உயர்கல்வி அமைச்சின் ஊடக அவா நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் அவர் அதனை குறிப்பிட்டார். பள்ளிகளில் அடுத்த ஆண்டு 350 பாலர் வகுப்புகளை திறக்க கல்வி அமைச்சு இலக்கிட்டுள்ளது. நாட்டில் சிறாரின் தொடக்க கல்வி அணுகலை வலுப்படுத்தும் வண்ணம் அமைச்சு அந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அஹ்மத் தெரிவித்தார். வகுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் வாயிலாக நாடு முழுவதும் பாலர் கல்வியை கொண்ட வகுப்புகளின் எண்ணிக்கை சுமார் 10,500 உயரும். கடந்த ஆண்டு அது 10,100 இருந்தது. தரமான தொடக்க கல்வி அணுகல் பிள்ளைகள் வெற்றி சிகரங்களை தொடவும் சிறந்த மனிதர்களாக உருமாறவும் பாதை வகுக்கும். இந்நிலையில் பாழடைந்த நிலையில் உள்ள 41 பள்ளிகளை மறுசீரமைப்பதன் மீதும் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக டாக்டர் முகமது அசாம் அஹ்மத் குறிப்பிட்டார். நாட்டின் 4 மாநிலங்களில் இன்று மதியம் தொடங்கி இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பஹாங்கில் லிப்பிஸ், ரவுப், ஜொராந்துட், தெமர்லோ, மாரான், பராவிலும், ஜோஹூரில், மிர்சிங், கொத்ததிங்கி ஆகிய இடங்களில் பலத்த மழை பொழியும். லபுவான் உட்பட சரவாக்கில், கூச்சிங், சிரியான், சமரஹான், ஸ்ரீ அம்மான், பத்தூங்கிலும், சபாவில் உட்புற பகுதியான குவாலபெஞ்சுவிலும் அதே நிலை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 20 மில்லி லிட்டருக்கும் அதிகமாக இடியுடன் கூடிய கடும் மழை பெய்யும் அறிகுறிகள் தென்படுவதாக மேட் மலேசியா எச்சரிக்கைகள் விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை என்பது ஒரு குறுகிய கால எச்சரிக்கையாகும். ஒரு எச்சரிக்கை 6 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் எனவும் மேட் மலேசியா விளக்கியது. இதனிடையே இன்று தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை குவாந்தானில் குறிப்பாக அங்குள்ள தாழ்வான பகுதிகளிலும் ஆற்றங்கரையில் உள்ள பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை மேட் மலேசியா வெளியிட்ட தொடர் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தேசிய வெள்ள எச்சரிக்கை கணிப்பு மையம் இவ்வாறு கணித்துள்ளது. குவாந்தானில் உள்ள கம்போங் பாசிர் கமுடி, கம்போங் பஞ்செங், கம்போங் சுங்காய் லெம்பெங், கம்போங் மலாயு, கம்போங் சுங்காய் ரிமாவ், பண்டா சுங்காய் லெம்பெங் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளதால் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட அறிவுறுத்தப்படுகின்றனர். அது மட்டுமல்ல, குடியிருப்பாளர்கள் விழிப்புடன் இருப்பதோடு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டில் அண்மைய காலமாக இணையத்தில் பணத்தை பறிகொடுப்போர் விகிதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் மிக அதிகமான நிதி இழப்புகள் பதிவு செய்யப்படுவதாக அரச மலேசிய போலீஸ் படையின் தரவுகள் காட்டுகின்றன. இந்தியர்களும் பலர் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது கலக்கமளிக்கிறது. இந்த சிக்கலை கையாள நம்மவர்கள் முறையான முதலீட்டு திட்டங்களில் ஈடுபடுவதை வலியுறுத்தி மித்ரா ஏற்பாட்டில் நாடு முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பேரா இப்போ மாநகர் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற முதலீட்டு திட்டம் மற்றும் பங்குச்சந்தை தொடர்பிலான விழிப்புணர்வு நிகழ்வில் ஏறத்தாழ 800 பேர் கலந்து பயனடைந்தனர். முன்னதாக இதுபோன்ற விழிப்புணர்வு கருத்தரங்குகள் ஸ்லாங்கூர், கோம்பா, கிடா உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வை சட்டம் மற்றும் கழக மறுமலர்ச்சிக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் தொடக்கி வைத்தார். ஷேர் மார்க்கெட்ல நீங்க எப்படி உறுப்பினராக வரலாம், எப்படி நீங்க முதல் போடலாம்,
அந்த மாதிரிலாம் விளக்கம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 இடத்துல அவங்க செஞ்சது இது வரைக்கும் கோலாலம்பூரில், ஸ்லாங்கோரில், கெடாவில் ஏறக்குறைய 2000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. எவ்வளோ 100 ஆளுங்களுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். அவங்களும் முதல்ல போடுறாங்க. இந்த வசதி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அரசாங்கம். எல்லாத்துக்கும் நம்ம செய்யலாம். நம்ம நினைக்கிறோம் ஒரு பணக்காரங்க தான் முதல் போட முடியும் அப்படின்னு. இது நல்ல ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் நீங்கள் கோல்டு பவுன் வாங்குறதுனா இதில் வந்து அந்த ஸ்கீமில் வாங்கலாம். 10 வெள்ளி 20 வெள்ளி போட்டு அப்புறம் அது கொஞ்சம் ஒரு லெவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கோல்ட் காயின் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. மித்ரா முன்னெடுத்துள்ள இந்த முயற்சியை வரவேற்ற அவர் இந்திய சமூகம் பல்வேறு முதலீட்டு திட்டங்களில் ஈடுபட்டு பயனடைய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த இந்திய சமூகம் வந்து தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை வந்து நிறைய விஷயத்தில் கொண்டு போட்டு இறந்துருக்காங்க. லைக் ஃபாரெக்ஸில் போயிருக்காங்க, ஸ்கேமில் போயிருக்காங்க. யாராவது கால் பண்ணால் இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு சொன்னால் கூட போயிடுறாங்க. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மித்ரா ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து புருஷா சாமோட தொடர்பு கொண்டு அவங்களோட இணைஞ்சு இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறாங்க. நிறைய டிவிஷன்லேருந்து ஆளுங்க வந்து இந்த பணத்தை எப்படி நீங்கள் முதலீடு செய்யலாம், எந்த வகையில் செய்யலாம், எப்படி நீங்கள் வந்து லாபத்தை சம்பாதிக்கலான்றத இன்னைக்கு சொல்ல வந்திருக்காங்க. இங்கே வந்த பிறகு மித்ரா ஏற்பாட்டில்னா இந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பான, குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வு. இதில் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது சொந்த தொழில் செய்பவர்கள் இவர்கள் எவ்வளெல்லாம் தங்களை உயர்த்தி கொள்ளலாம், எங்கெல்லாம் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்கிறோம், இல்லை எங்கேருந்து நம்ம வந்து பிரச்சனையிலேருந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னுங்கிறது வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்முடைய ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்தார்கள். அருமையான ஒரு நிகழ்வு. இங்கே நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்பெஷலி நியூ ஜெனரேஷன் வந்துட்டு நிறைய படித்தவங்க கூட ஸ்கேம்ஸ் அதெல்லாம் ரொம்ப மாட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துன்னு சொன்னாக்கா அதில் தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம ஒரு 10 இடத்துக்கு போய் விசாரிக்கிறத விட இந்த ஒரு இடத்துல 10 விஷயங்கள் ஒன்றா கிடைக்கிற இடத்துல போய் நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை குறுகிய காலத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நாடு தலையிடத்தில் எல்லா மாநிலங்களையும் முடிந்தால் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு தடவை வைக்கிறோம். ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் இவங்கெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு வரும். இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளுக்கு மக்களிடம் தொடர் ஆதரவு கிடைக்கப்பெறுவதாக மித்ராவின் தலைமை இயக்குநர் க. பிரபாகரன் தெரிவித்தார். இந்த முதலீட்டு திட்டம் மற்றும் பங்குச்சந்தை தொடர்பிலான விழிப்புணர்வு கருத்தரங்கை பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். பேச்சாற்றல் ஒருவர் வாழ்வில் உயர மிக முக்கிய பங்காற்றும் ஒரு திறன் என்பது நிதர்சனம். அவ்வகையில் தமிழ் பள்ளி மாணவர்கள் மலாய் மற்றும் ஆங்கில மொழியில் புலமை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கி இளையோருக்கான மொழி புலமை திட்டத்தை செயலாக்கி வருகிறது EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். தொடர்புடைய திட்டத்தின் கீழ் இன்று தேசிய அளவிலான ஸ்பெல்லிங் பீ மற்றும் மேடை பேச்சு போட்டிகள் நடைபெற்றன. தமிழ் பள்ளி மாணவர்கள் மலாய் மற்றும் ஆங்கில மொழியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் லாங்குவேஜ் ஃபார் ஜூனியர்ஸ் திட்டத்தின் கீழ் வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படுகின்றன. நகர்ப்புறம் மட்டுமின்றி புறநகரில் உள்ள B40 சேர்ந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் அதிகமானோர் இந்த திட்டத்தின் வழி பயனடைந்து வருகின்றனர். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லாங்குவேஜ் ஃபார் ஜூனியர்ஸோட பீக் காம்படிஷன்ல இருக்கோம். இந்த காம்படிஷன் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்பெல்லிங்க்கு நடக்குது. நம்ம மாணவர்கள் நாடு தழுவிய அளவில் வந்துட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ சுமாராக 49 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. 21 ஸ்கூல்ஸ் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் ஃபார் ஜூனியர்ஸ் ப்ராஜெக்டில் சுமாராக ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஆங்கில மொழியும் தேசிய மொழியும் கண்டிப்பாக தேவை அவங்க மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணோன்னா எஸ்பெஷலி கம்யூனிகேஷன் வாய்ஸ் they will be really good. அவங்க வெளியே போகும்போது அவங்கனால மற்றவங்க கிட்ட நல்ல கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக 2 மொழியிலையும் பேச முடியும். நாடு முழுவதும் இருந்து தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 49 மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கெடுத்தனர். தேசிய நிலையிலான இதுபோன்ற போட்டிகளில் பங்கெடுப்பதன் வழி தங்களின் மொழியாற்றல் வலுப்பெறுவதாக மாணவர்கள் உவகை தெரிவித்தனர். இந்த EWRF கிளாஸில் ஆங்கில மொழி மலாய மொழி கற்றுக்கிட்டேன். இது எனக்கு பரீட்சையில் சிறந்த தேர்ச்சி பெற உதவி செஞ்சிச்சு. இந்த போட்டியில் நான் இறுதி சுற்றுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. EWRF ஒர்க்
இருந்துச்சு. நான் ஆங்கில வகுப்புலேயும் மலாய வகுப்புலேயும் கலந்துக்கிட்டேன். இதில் கலந்துக்கிட்டனால நான் வந்து ரொம்ப அந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த போட்டிக்கு நான் வரத்துக்கு காரணமாக அந்த வகுப்பு தான் இருந்துச்சு. ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தேசிய அளவில் நான் வந்திருக்கேன். நான் வந்து இடபிள்யூஆர்எஃப் குரூப் ப்ராஜெக்ட் இதில் வந்து நான் கலந்துருக்கேன். அந்த இதில் வந்து பிஎம்மும் பிஐ எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது சொல்லிக் கொடுக்குற விஷயம் இப்போ நான் கேரள அளவுக்கு நான் பெரிய போட்டிக்கு வந்திருக்கேன். இந்த இடபிள்யூஆர்எஃப் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கு. கேரள அளவுக்கு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. EWRF நடத்தும் லாங்குவேஜ் ஃபார் ஜூனியர்ஸ் வகுப்புகளின் வழி மாணவர்களின் மொழி வளம் வலுவடைந்துள்ளது. இந்த வகுப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து நல்லா வந்து இதை அறிமுகப்படுத்தணும். மாணவர்கள் வந்து நன்கு ஆர்வமாக கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமாக என் பள்ளியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர கஷ்டப்படுறவங்க மாணவங்க கூட இந்த வகுப்புனால அன்னாடம் பள்ளிக்கூடம் வந்தாங்க. மாணவர்கள் நிறைய கற்றுக்கிட்டாங்க. சம்பவம் அவங்களோட பரீட்சை உவாசால கூட நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. 30 வாரம் நடத்தி முடித்த பிறகு மாணவர்களிடையே மலாய மொழியும் ஆங்கில மொழியின் தரவு அடைவும் மிகவும் நல்ல முன்னேற்றத்தை கண்டுள்ளது. அந்த பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், அதில் கொடுக்கப்படுகின்ற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே மாணவர்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கின்றது. EWRF ஆங்கிலத்தில் மாணவர்கள் எங்களுடைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றனர். பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோர் உந்துதல் அளிக்க மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர வகை செய்யும் இது போன்ற வாய்ப்புகள் அவர்களின் வளர்ச்சிக்கு ஓர் ஏணிப்படியாக விளங்குகின்றன. ராஃபா எல்லையில் ஒரு வழி தடத்தை மட்டும் திறக்க உத்தேசித்துள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டது. அந்த அறிவிப்பு குறித்து அரேபிய மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அறிக்கை வாயிலாக கலக்கம் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீனர்களை கட்டாயப்படுத்தி எகிப்துக்கு வெளியேற்றும் எந்தவொரு முயற்சியும் நிராகரிக்கப்படும் என அவை கூட்டாக தெரிவித்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த திட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். அதன் அடிப்படையில் காசா குடியிருப்பாளர்களின் நடமாட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் ராஃபா எல்லையில் இரு திசைகளிலும் வழித்தடங்கள் திறக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எகிப்து, ஜார்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய இஸ்லாம் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அவ்வாறு குறிப்பிட்டனர். பாலஸ்தீன மக்கள் தங்கள் நிலத்திலேயே வசிக்கவும், காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் பங்கேற்கவும், நிலைத்தன்மையையும் மனிதநேயத்தையும் மீட்டெடுக்கவும் இந்த திட்டம் வகை செய்ய வேண்டும். அதோடு பாலஸ்தீன ஆணையம் காசாவில் தனது பொறுப்புகளை மீண்டும் தொடங்குவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டிய அவசியத்தையும் அவர்கள் எடுத்துரைத்தனர். முன்னதாக கடந்த அக்டோபரில் ஹமாஸ் உடனான அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ராஃபா எல்லையில் ஒரு வழித்தடம் திறக்கப்படும் என இஸ்ரேல் அறிவித்தது. ஆனால் அது பாலஸ்தீனர்களை காசா மண்ணில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்றும் நோக்கத்தை கொண்டிருப்பதாக இஸ்லாமிய நாடுகள் சாடின. பிரேசிலிய முன்னாள் அதிபர் ஜாயர் போல்சோனாரோவின் மூத்த புதல்வன் ஃபிளாவியோ போல்சோனாரோ அடுத்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி அரசியல் தலைவரான தமது தந்தையின் உத்தரவை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ள உள்ளதாக எக்ஸ் தளத்தில் ஃபிளாவியோ இடுகையிட்டுள்ளார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 70 வயது ஜாயர் போல்சோனாரோ பொது பதவிகளை வகிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது சட்டமன்றத்திடம் மன்னிப்பு கோரி மேல்முறையீடு செய்து வருகிறார். 2018ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கத்திக்குத்து தாக்குதலை தொடர்ந்து அண்மையில் கண்டறியப்பட்ட தோல் புற்று நோயால் அவர் கடுமையான உடல்நல பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு வருகிறார். தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசிலின் தலைமை பொறுப்பை தமது அரசியல் வாரிசு ஒப்படைக்கும் நிகழ்வாக ஜாயரின் அறிவிப்பு உள்ளதென அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
இதற்கிடையில் போல்சோனாரோ குடும்பத்தின் தேசிய அரசியல் திட்டத்தை தொடர தனது தந்தையிடமிருந்து நம்பிக்கையை பெற்றதாகவும் நாட்டின் மக்களாட்சி வீழ்ந்து வரும்போது தாம் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும் ஃப்ளாவியோ சூளுரைத்தார். தந்தையை மகன் முத்தமிடும் புகைப்படத்துடன் இந்த அறிவிப்பை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் ஃப்ளாவியோ. செனட்டர் பதவியை வகிக்கும் 44 வயது ஃப்ளாவியோ போல்சோனாரோ சில நாள்களுக்கு முன் பிரசீலியாவில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் தமது தந்தையை நேரில் சென்று சந்தித்த பின் இம்முடிவினை வெளியிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்கு தொடர் கடப்பாட்டை வழங்கும் அவர் போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராட ரியோ டி ஜெனிரோவில் சட்டவிரோத படகுகளை குண்டு வீசி தகர்க்க அமெரிக்காவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை நீக்கியது கனடா. டம்ஷிக் மீதான தடைகளை தளர்த்தியதோடு ஹயாத் தரீர் அல் ஷாம் HTS அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று பெயரிட்டதையும் கனடா மீட்டுக் கொண்டது. கடந்த டிசம்பரில் சிரியா முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாட் வீழ்த்தி நாட்டின் அரசாங்கத்தை கைப்பற்றுவதில் HTS வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த முடிவு தன்னிச்சையாக எடுக்கப்படவில்லை. மாறாக இங்கிலாந்து, அமெரிக்கா உட்பட பல நட்பு நாடுகளின் ஒருமித்த முடிவுகளுக்கு ஏற்ப எடுக்கப்பட்டது என உள்துறை அமைச்சு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தது. நாட்டின் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை பின்பற்றுவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. 2012 மக்களாட்சி ஆதரவு போராட்டங்களை அசாட் ஒடுக்கியது உள்நாட்டில் போரை தூண்டியது. இதனால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு பட்டியலில் சிரியா இணைக்கப்பட்டது. ஹெப்படைட்டிஸ் பி கல்லீரல் அலர்ஜி நோய்க்கான தடுப்பூசியை குழந்தைகள் மீது செலுத்துவதை நிறுத்த அமெரிக்க சுகாதார ஆலோசக குழு தீர்மானித்துள்ளது. அந்த வகை தடுப்பூசி குழந்தைகளுக்கு பாதகத்தை விளைவிப்பதாக சுகாதார அமைச்சர் ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் நியமித்த அந்த ஆலோசக குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய தடுப்பூசி கொள்கையில் ஏற்படும் மாபெரும் மாற்றமாக அந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசிகளை பிறந்த குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டும் என்ற பழைய நடைமுறையை இனியும் பின்பற்றலாகாது என முடிவு செய்த அந்த ஆலோசக குழு வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தியது. அதில் எண்மர் தடுப்பூசியை போடக்கூடாது எனவும் 3 போட வேண்டும் எனவும் வாக்களித்தனர். அதன் அடிப்படையில் கல்லீரல் அலர்ஜி நோய்க்கு எதிரான தடுப்பூசியை பிறந்த குழந்தைகளுக்கு போடும் ஆலோசனையை அமெரிக்க சுகாதார அமைச்சு மீட்டுக் கொண்டது. அது சுகாதார வல்லுநர்களிடையே பொறுப்பற்ற செயல் என கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி தொற்று கண்டால் அது தாய் சேய் மட்டுமின்றி சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும். தடுப்பூசி போடாவிட்டால் குழந்தைகளுக்கு தீரா தொற்று, கல்லீரல் புற்றுநோய் அல்லது மரணம் கூட ஏற்படலாம் என்றும் சிறார் மருத்துவ நிபுணர்கள் வாதிட்டு வருகின்றனர். கிளந்தான் பாரா விளையாட்டுப் போட்டியை மிகவும் நேர்த்தியாக நிர்வகிக்கிறது மாநில விளையாட்டு மன்றம் MSN. பாரா விளையாட்டாளர்களின் மேம்பாட்டிற்கு இது மென்மேலும் வழிகோலும் என மாநில இளைஞர் விளையாட்டு அரசு சாரா அமைப்பு மற்றும் சமூக ஒற்றுமை செயற்குழு தலைவர் சமாக்ஷாரி முகமது தெரிவித்தார். மற்ற மாநிலங்களைப் போலவே கிளந்தான் பாரா விளையாட்டுகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். கிளந்தான் MSN கீழ் ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளும் சீரான முறையில் செயல்படுத்த தேவையான முனைப்புகள் ஆராயப்படும் எனவும் சமாக்ஷாரி குறிப்பிட்டார். இதன் வழி பயிற்சிகள், பங்கேற்பு, புதிய விளையாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள குறிப்பிட்ட விளையாட்டுகளின் செயல்திறன் மற்றும் முன்னேற்றத்தை மிக நெருக்கமாக கண்காணிக்க முடியும் என்றார் அவர். கிளந்தான் மாநில விளையாட்டு நிதியத்துக்கான பங்களிப்பில் வரி விலக்கு ஊக்கத்தொகை குறித்த வழிகாட்டுதல்களையும் அரசு சீர்படுத்தும். இதனால் மாநில நிலை போட்டிகளுக்கான மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க முடியும். இதற்கு மாநில அரசு தவிர பல்வேறு தரப்பின் ஆதரவும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து சூப்பர் லீக் காற்பந்தாட்டம். நேற்று நடைபெற்ற திரங்கானு FC குச்சிங் சிட்டி FC இடையேயான ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிவுற்றன. திரங்கானு FC தலைமை பயிற்றுனர் பட்ரோல் அப்சான் ரசாலியின் நீண்ட கால கனவை அந்த ஆட்டத்தின் முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளது.
சொந்த அரங்கில் TFC அணி குச்சிங் சிட்டியை சரியாக எதிர்த்து போராடவில்லை. அதுவே அணி வெற்றி பெற தவறியதற்கு காரணம் என பட்ரோல் கலக்கம் தெரிவித்தார். ஆட்டத்தின் போது வீரர்கள் தொடர்ந்து கவனக்குறைவாக இருந்ததால் அவர்கள் மேலும் கோல் புகுத்த முடியவில்லை என அவர் குறிப்பிட்டார். 3 கோல்களுக்கு இலக்கு வகித்த TFCக்கு 1 கோல் மட்டுமே வாய்த்தது. ஆட்டத்தின் முற்பாதியில் குறைவான உத்வேகத்துடன் விளையாடிய TFC அணியினர் ஆட்டத்தின் பிற்பாதியில் சிறப்பான விளையாட்டு பாணியை வெளிப்படுத்தியது குறித்து பட்ரோல் பாராட்டினார். இப்பருவத்தில் லீக்கில் முதல் 5 அணிகளில் இடம்பெறுவதற்கு திறமையான புதிய இறக்குமதி வீரர்கள் தேவை என அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் உபசரணை அணியான குச்சிங் சிட்டிக்கு 1 புள்ளி கிடைத்ததில் தாம் திருப்தி அடைந்துள்ளதாக அவ்வணி நிர்வாகி ஐடில் ஷரின் சஹா தெரிவித்தார். உலக கிண்ண காற்பந்தாட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் 11ஆம் நாள் தொடங்கும் அந்த உச்ச காற்பந்து விளையாட்டு போட்டியின் தொடக்க சுற்றில் 16 ஆண்டுகளுக்கு பின் தென்னாப்பிரிக்காவும் மெக்சிகோவும் களம் காணவுள்ளன. இதற்கு முன் தென்னாப்பிரிக்காவும் மெக்சிகோவும் 2010 உலக கிண்ண காற்பந்தாட்டத்தின் தொடக்க ஆட்டத்தில் களமிறங்கின. நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா தனது முதல் ஆட்டத்தை அல்ஜீரியாவுடன் தொடங்குகிறது. தொடக்க ஆட்டத்தில் மீண்டும் ஓர் அதிர்ச்சியை எதிர்கொள்ள மாட்டோம் என்ற முடிவில் திடமாய் உள்ளது செனகலுடன் போட்டியிடவிருக்கும் பிரான்ஸ். 2002 உலக கிண்ண காற்பந்தாட்டத்தின் தொடக்க சுற்றிலேயே பிரான்ஸ் தோல்வி கண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கும் காத்திருக்கிறது சவால். 2018 உலக கிண்ணத்தின் அரையிறுதி சுற்றில் தன்னை பின்னுக்கு தள்ளிய குரோஷியாவுடன் அந்த இங்கிலீஷ் தேசிய அணி பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் தலைமையேற்கும் 2026 உலக கிண்ண காற்பந்தாட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் 11 ஜூலை 19 வரை நடைபெறவுள்ளன. 48 அணிகள் பங்கேற்கும் அந்த உலக போட்டி ஏ பிரிவில் இருந்து எல் வரை 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தகுதி சுற்று வாயிலாக 42 அணிகளும் பிளே ஆஃப் சுற்று வாயிலாக எஞ்சிய 6 அணிகளும் தேர்வு செய்யப்படும். FIFA 2026க்கான குலுக்கல் முறை நேற்று வாஷிங்டனில் நடைபெற்றது. ஏ குழுவில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, டி குழு பிளே ஆஃப் வெற்றியாளர் ஆகிய அணிகளும், பி குழுவில் கனடா, கத்தார், சுவிட்சர்லாந்து பிளே ஆஃப் ஏ குழு வெற்றியாளரும், ஜே குழுவில் அர்ஜென்டினா, ஜார்டன், ஆஸ்திரியா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் காற்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸிக்கு இறுதியாக பங்கேற்கும் உலக கிண்ணமாக இது திகழவுள்ளது. 5 முறை வெற்றியாளரான பிரேசில், மொரோக்கோ, ஸ்காட்லாந்து, ஹெய்டி ஆகியவற்றுடன் சி குழுவிலும், 4 முறை வெற்றியாளரான ஜெர்மனி, கியூரசாவ், ஐவரி கோஸ்ட், எக்வாடோ முதலியவற்றுடன் இ குழுவிலும் இடம்பெற்றுள்ளன. புதிய ஆத்திச்சூடி முனையிலே முகத்தினில் எந்த ஒரு செயலையும் தொடக்கத்திலிருந்தே முழு ஈடுபாட்டுடன் மேற்கொள்ள வேண்டும். ஈடுபாடும் முயற்சியும் இல்லாது அதனை எப்படியும் முடித்து விடலாம் என்ற மனக்கோட்டை கட்ட வேண்டாம் என அறிவுரைக்கிறார் மகாகவி பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.